வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களே, நான் இப்பொழுதாக நின்று கதைத்துக் கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமையப்பட்ட ஊர்களில் கோட்டைக்கல்லாரும் ஒன்று. அந்த அடிப்படையில் நம்ம கோட்டைக்கல்லாத்தில் இருக்கேன். கோட்டைக்கல்லாத்தில் எந்த இடத்துல இருக்கேன்டா, கோட்டைக்கல்லாத்தில் வவுண்டரி ரோட்டில், அதாவது உள்ளுக்குள்ள வவுண்டரி ரோட்டில் நாட்சந்தில் நிற்கும். இந்த நாட்சந்தில டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று ஊரில் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதுல இந்த பவுண்ட் ரோட்டுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நிலைமையை பாருங்க. அதாவது மின்சார சபையில வேலையை பாருங்க. அது அலட்சிய தன்மையா அல்லது இப்படித்தானா பல இடத்துல செயல்படுறதா என்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த ஊர்ல கோட்டைக்கல்லாத்து ஊர்ல செயல்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இனி மேல் மிச்சமாக வேற ஊர்ல இப்படி நடக்கக்கூடாதுன்றதை தான் இந்த வீடியோ ஊடாக நான் அப்பதான் காட்டுறதுக்கு நான் எத்தனைச்சிருக்கேன். எனவே இது என்ன விளக்கம் என்று சொன்னா, இங்க பாருங்க, இந்த கரண்ட் வார பீஸ் இதான் இந்த பீஸ் போட்டி. இந்த பீஸ் போட்டி இப்ப சம்டைம் கலண்டு தண்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கரண்ட் இதுல பாஸ் பண்ணி தொட்டா கதை முடிஞ்சு பொசிஞ்சிருவான் மனுஷன். அதாவது இதை ஒரு உயர்த்தி பூண்டாலும் பரவாயில்ல, அல்லது இதை பூட்டித்தமேண்டு போட்டு ஒரு கல்வியலி அமைச்சாலும் பரவாயில்ல, ஒரு சேஃப்டியும் இல்லை இந்த பதிவில் இருக்கு. வருகின்ற தலை தட்டு அப்ப இந்த அடிக்கிற வெக்கையில இந்த பிளாஸ்டிக் உரி உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மழையில பிரச்சனை படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படியான சந்தர்ப்பம் இது இருந்து இந்த பதிவுல இருக்கே. சில நேரங்கள்ல ஒரு புள்ளை வந்து உஞ்சல் மா இப்படி ஆடித்தண்டா அந்த கவர் உடஞ்சினா அதுக்குள்ள இருக்கிற கரண்ட் பாஸ் பண்ணி, அதாவது பீஸ்ல கரண்ட் பாஸ் பண்ணி அடிபட்டுட்டா மனுஷன் நிலைமையை பாருங்க, கசிஞ்சி உருகி பத்திருவான். அதே சமயத்துல ஒரு மது போதையில இருக்கிற மதிப்பிரியர்கள் வெறியாரம் கொண்டு சட்டாரண்ட தலையை கொடுத்தாலும் செத்திருவான். இதை பூட்டுறத உயர்த்தி பூட்டுங்க. இதை பாருங்க, நீங்க நினைக்கலாம் கம்பு சுத்தலாம், இதை ஒரு கம்ப்ளைண்டோட பண்ணுங்க பூட்டு உயர்த்தி பூட்டுவாங்க ஏண்டு அப்படி நினைச்சு கொள்ளக்கூடாது. இது இந்த ஊர்ல மாத்திரம் இல்லை, சில ஊர்களையும் இடிக்க கூடும். அதே சமயம் அப்படி இருந்தா இதை திருப்பி அமைக்கணும் மட்டுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வேலையை நீங்க தயவு செய்யாங்க. குறிப்பாக களஞ்சுடி மின்சார சபை அத்தியட்சர கவனத்துக்கு இதை நான் கொண்டு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஊர் சார்பா இல்ல, மக்கள் சார்பா, ஊர் சார்பா தாண்டி பொதுமக்கள் சார்பா, ஒட்டுமொத்த பொதுமக்கள் சார்பா. எனவே இதுக்கு உடனடியாக ஒரு மாற்று நடவடிக்கை எடுத்து இதை ஒன்றில் உயர்த்தி போட்டுங்க, அல்லது ஒரு கல்வியிலையோ அல்லது ஒரு சேஃப்டியான ஒரு வேலையை செஞ்சு இதுக்குரிய நடவடிக்கை எடுங்க. இங்க பாருங்க, மீண்டும் சொல்றேன் பாருங்க, தலையில நாட்டு ஒரு பைசிக்கிள் ஓடி வர முட்டுட்டாங்கடா, கதை முடிஞ்சு. திருப்பி சொல்றேன், ஒரு முஸ்பாத்தியா ஒரு குழந்தை பிள்ளையோ ஒரு அளவான வயது பிள்ளையோ இப்படி தூங்கிட்டாண்டா இந்த கவர் உடஞ்சியோனா சரி, கதை முடிஞ்சு. எனவே இந்த வேலை செய்ய அங்க இந்த பாருங்க, இந்த நம்பரை பாருங்க, L28, இந்த போஸ்டர் நம்பரை காட்டுங்க தம்பி, L28 இங்க பாருங்க. இந்த வேலை செய்யாதங்க, இனிமேல் இந்த வேலை செய்யாதங்க. மீண்டும் சொல்லுறேன், தயவு செய்து. இப்ப கிட்டத்துல ஞானபீடம் விருது எடுத்த கவிப்பரசு வைரமுத்து சொல்ற மாதிரி, ஒரு தேசத்துல தீப்பிடிச்சா மனிதர்களுக்கு அக்கறை இருக்கிற இல்லையா, அதே தீ தண்ட பாக்கெட், அதாவது சட்ட பாக்கெட்ல தீ பிடிக்கும் போதானா அதே மனிதனுக்கு அக்கறை வருமாம், வீண்டு கொண்டு ஒழுவானா, கோபம் கொண்டு கொக்கரிப்பானா. அதே மாதிரிதான் இந்த போஸ்ட், இந்த சம்பவங்கள் அவன் வீட்டுல இல்ல அவன நடு வீட்டுல இருக்குமாண்டா. இப்ப மனுஷனுகள் இப்படி பதறுவாளன்னு பாருங்க. இப்ப இதுனா பொது இடத்துல இருக்காடி நமக்கு என்னன்ற மாதிரி ஒரு அலட்சிய போக்குல இருக்காங்க. எனவே கதவை செய்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று மறவா உங்கள் அன்பு செல்வேஸ். நன்றி, வணக்கம்.